நம்ம சேனலை பார்க்க விருப்பமானவர்களே 1952 சிவாஜி சாருடைய நடிப்பில் முதல்ல வெளியான திரைப்படம் தான் பராசக்தி. இந்த படம் வெளிவரும்போது அன்னைக்கு தேதியில் இருந்த தமிழ் சினிமா வரலாற்றையே திரும்பி பார்க்க வச்சுது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியாகணும். இந்த படத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றது ஒரு ரசிகராக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பேச போகிறதே கிடையாது. பராசக்தி படம் சிவாஜியோடைய முதல் திரைப்படம் அப்படின்றது ரசிகராக இருக்கக்கூடிய நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இது சிவாஜி சாருக்கு மட்டும் முதல் படம் இல்லை, சிவாஜி சார் போலவே அன்னைக்கு திரையுலகில் இருந்த ஒரு மிகப்பெரிய கலைஞனுடைய முதல் படமும் தான். அது ஏன் நான் கலைஞர்னு சொல்லியிருக்கேன், ஒரு நடிகர்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க, யார் அந்த கலைஞன் அப்படின்றத பார்க்கலாம். பராசக்திக்கு அப்புறமா நடிகர் திலகத்துடைய புகழ் அப்படின்றது உச்சத்தை தொட்டுச்சு. அதுக்கப்புறம் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய கலைத்தாயின் இப்போதான் மகனா சிவாஜி சார் வளம் வந்திருந்தார். அவர் நடித்த நிறைய திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சிது. அதை தாண்டி அன்னைக்கு தேதியில் இருந்த மக்களுக்கு வெரைட்டியான ஒரு நடிப்பையும் கதாபாத்திரங்களையும் மாறுபட்ட வேடத்தில் சிவாஜி சார் பண்ணி ஆடியன்ஸுக்கு என்டர்டெயின்மெண்ட்டை வழங்கியிருந்தார். இது நடிப்பில் ஒரு பக்கம் போயிருந்தாலும் பாடல்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம எல்லாத்துக்குமே மைண்டில் வரக்கூடிய ஒருத்தர் யார்? கண்ணதாசன் தான். ஏன்னா முன்னாடி அவர் எழுதிய வரிகள் தான் முக்கால்வாசி மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. கண்ணதாசன் பாடல்களை எழுதுறதுல ஒரு ஆல்ரவுண்டட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கலைஞன் வேற யாரும் இல்லை, கண்ணதாசன் தான். அட என்ன தம்பி நீ, பராசக்தி படத்தில் எங்கே கண்ணதாசன் நடிச்சிருக்காரு? அதுவும் 1952 வந்த படம். அவர் நாங்கள் படத்துலையே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிப்பீங்க. ஆனால் முதல்ல கண்ணதாசன் ஒரு நடிகராக இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு நடிச்சிருக்காரு. சரி, இப்போ அது எந்த சீனில் தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த கோர்ட் சீன். அந்த சீனில் நிறைய நீதிபதிகள் அண்ட் நிறைய வக்கீல்ஸ் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸ் கொடுத்துருக்காரு. இது நம்ம ஃப்ரேமில் பார்த்துருக்க மாட்டோம், பட் அந்த ஃப்ரேமை ஃபில் பண்ணக்கூடிய அந்த கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு. இதை நான் ஒன்றும் சாதாரணமாக சொல்லலை. நீங்கள் இப்போது நெட்டில் போய் சர்ச் பண்ணி கண்ணதாசன் நடித்த முதல் படம் எது அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா கூட பராசக்தி படம் தான் வரும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கண்ணதாசனை ஒரு கவிஞராக நமக்கு தெரியும், ஒரு கதாசிரியராக நமக்கு தெரியும், ஏன் ஒரு தயாரிப்பாளராக கூட தெரியும், நடிகராகவே கூட நமக்கு தெரியும். ஏன்னா கண்ணதாசன் நடித்த படங்கள் பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. பட் ஆனால் அவர் நடித்த முதல் படம் பராசக்தி அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்த புதுசாக ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் வேறு ஏதோ ஒரு படத்தில் முதல் நடித்தார் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் கிடையாது. அது பேசப்பட வேண்டிய தேவையும் இல்லை. சிவாஜி சாருடைய ஒரு படம், அதுவும் பராசக்தி படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு அப்படின்றது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? அதனால தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பற்றியான கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பராசக்தி டைட்டிலுக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு போட்டி போராட்டம் அண்ட் ரசிகர்கள் அதுக்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு விதம் இன்றைக்கி போஸ்டர்ஸ் அடித்து நிறையா ஒட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க முடியுது. ஃபைனலாக என்ன நடக்கும் அப்படின்றது இன்னுமே தெரியலை. அப்டேட்ஸ் வரும்போது கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாத்துக்குமே அதை அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.